இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் அழைப்பும் அந்த அழைப்பிற்கேற்ற தேவ ஞானமும். கொலோசியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஞானத்தை ஒரு பொக்கிஷமாக தேவனாய கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பு, அதாவது தேவனாய கர்த்தர் அவருக்கு இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த நோக்கமும் அந்த அழைப்பிற்கேற்ற ஞானமும் எப்படி சிறு வயதில் இருந்து அவருடைய வாழ்க்கையிலே செயல்பட்டது என்பதை பார்க்க போகின்றோம். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து, இந்த உலகத்துக்கு வருகிற நோக்கங்களை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படி இதோ வருகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது சுயமாக வரவில்லை, பிதா அனுப்பி வந்தார் என்று அவரே சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 42வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். நான் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். தேவனாய கர்த்தர் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பிய நோக்கம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள அழைப்பு அல்லது தேவன் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பிய நோக்கமே பாவிகளை ரட்சிக்க. அப்படி என்றால் அந்த அழைப்புக்கேற்ற ஒரு ஞானம், பாவிகளை ரட்சிக்கிறது என்று சொல்லுகிறது சாதாரண காரியம் அல்ல. பிசாசினுடைய கரத்தில் இருந்து அவர்களை மீட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும். அதற்கேற்ற ஞானத்தை அவருக்கு கொடுத்தாராம். அப்படின்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஞானம் என்று சொல்வது சிறு பிராயத்தில் இருந்தே இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 40 முதல் 43 வரை வாசிக்க கேட்போம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. நல்ல இந்த சம்பவம் அவருடைய 12 வயசுல நடந்தது. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த 12 வயசுல எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு கொண்டு போகிறார். வேதத்தை வாசித்தீங்கன்னா 40வது வசனத்தில் பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்று எழுதிவிட்டு தான் அந்த பகுதி வருகிறது. வளர்ந்து என்று சொல்லும் பொழுது 12 வயது வரைக்கும் வளர்ந்த அனுபவம்.
அந்த வயதிலே அவருக்குள் தேவனுடைய ஞானம் இருந்ததா. 46வது வசனத்தில் இருந்து 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அந்த 12 வயசிலேயே போதகர் பேசக்கூடிய பிரசங்கத்தை கவனிக்கிறார். நல்லா கவனிச்சுக்கிட வேண்டும். அவர்களை வினாவும் கேள்விகளும் கேட்கிறார். வாசிப்போம். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறு தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். நல்லா கவனிக்க வேண்டாம். 12 வயசுல அவர் பேசுகிற அந்த புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திறன் குறித்து பிரமித்தார்களாம். பிரமிக்கிற அளவுல அந்த 12 வயசுல அவருக்கு ஞானம் இருந்திருக்கிறது. வாசிப்போம். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். 12 வயசுல சொல்றார். அந்த 12 வயசுல தான் பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே 12 வயசுலேயே வந்திருக்கிறாரு. அந்த 12 வயசுலே தான் அவர் சொல்ல, என் பிதாவுக்கு அடுத்தவில் நான் இருக்க வேண்டியது இல்லையா? அப்படின்னா அந்த ஆலயங்கிறது அவரை பிதாவோடு கூட சேர்க்கக்கூடிய ஒரு உபகரணமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த ஆலயங்கிறது அவருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவே ஒரு முறை சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று. இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவராக அந்த 12 வயசில் ஆலயத்தின் மீது வாஞ்சியுள்ளவராக வந்து கொண்டிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நல்லா கவனிக்க வேண்டும். ஞானத்தில் விருத்தி அடைந்தாரா. 12 வயசிலே இருந்து அவருக்கு அந்த ஞானம் எப்படி வந்தது? நம்ம அதை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். தேவனுடைய ஒரு சித்தத்தை நிறைவேற்ற வருகிறார். பாவிகளை ரட்சிக்க வருகிறார். அப்ப இந்த 12 வயசுல இருந்து அவருக்கு ஞானம் எப்படி வந்ததுங்கிறத இன்னைக்கு நாம பார்க்க போகிற தேவ செய்தியே. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18 முதல் 21 வரை வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் பரிசுத்த ஆவியினாலே. நல்லா கவனித்துக் கொள்ளணும். அவருக்கு எப்படி ஞானம் வந்ததுங்கிறதை வேத வசன அடிப்படையில் உங்களோடு பேசுகின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறார். வாசிப்போம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவ எப்படி கர்ப்பமானான்னு தெரியாததுனால தவறா நடந்துட்டாலோன்னு நினைக்கிறான்.
அதனால ரகசியமாய் தள்ளிவிடணும்னு நினைக்கிறான். வாசிப்போம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவளிடத்திலே உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறான். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். அவருடைய பெயரையும் சொல்லுகிறான். அவர் இந்த உலகத்தில் பிறந்த நோக்கத்தையும் சொல்லுகிறான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். அப்ப அவர் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவர் பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டிருப்பாரானால், அந்த கர்ப்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிய ஞானம் அவருக்குள் இருந்திருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும். நல்லா கவனிங்க. ஞானத்தை அருளக்கூடிய ஒரு ஆவி, உணர்வை அருளக்கூடிய ஆவி, ஆலோசனையை அருளக்கூடிய ஆவி. வாசிப்போம். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அப்ப அந்த ஞானம் அவருக்கு கர்ப்பத்தில் இருந்தே இருக்க வேண்டும். ஏன்னா ஞானத்தின் ஆவி என்றே உண்டு. உபாகமம் 34வது அதிகாரம் 9வது வசனம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். ஞானத்தின் ஆவி. அப்ப அபிஷேகத்தில் ஒரு ஞானம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஞானம் கொடுக்கப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து கர்ப்பத்தில் இருக்கும் போதே அந்த ஞானம் இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். உன்னிடத்தில் உள்ளது பரிசுத்தம் உள்ளது. பிறக்கும் போதே அவர் பரிசுத்தத்தோடு பிறக்கிறார். நல்ல கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 36வது வசனம். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் இனி தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தெய்வ தூஷணன் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா? பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர். நல்லா கவனிக்க வேண்டும். நான் பரிசுத்த ஆவியினால் உண்டான ஞானத்தை குறித்து பேசிட்டேன். இப்போ பரிசுத்தத்தினால் உண்டான ஞானம் அவருக்குள்ள இருக்க வேண்டும். யார் யார் பரிசுத்தமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஞானம் இருக்கும். அதனாலதான் நான் ரட்சிப்புக்குரிய ஞானத்தை குறித்து சொல்லியிருந்தேன். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமான்களுக்கென்று அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அப்ப இவர் பரிசுத்தமா கர்ப்பத்தில் இருந்து பரிசுத்தமா வர்றாருன்னா அந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிற ஞானமும் அவரிடத்தில் உண்டு. எப்படிலாம் அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறதுனா அவருக்குள்ள எப்படிப்பட்ட ஞானம் இருக்க வேண்டும், அதை தான் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவுக்குள்
எப்படிலாம் ஞானம் இருக்கு. முதல்ல பரிசுத்த ஆவி மூலம் ஞானம் இருந்ததை பார்த்தோம். பரிசுத்தத்தின் மூலம் அவருக்கு ஞானம் இருந்ததை பார்த்தோம். மூன்றாவது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தின் பிற்பகுதி, தாழ்ந்து சிந்தி உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களுக்கு, நல்ல காலைங்க, யாரு தன்னை தாழ்த்துகிறானோ அவனுக்கு ஞானம் உண்டா. அப்படி என்றால் வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே தன்னை தாழ்த்தி தான் பிறந்தார். பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் எப்படி உருவாக்கப்பட்டாரு? அவர் தேவனுடைய ரூபம், தேவனுக்கு சமமானவர். அப்படி இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான அந்த தாழ்மையில் உண்டாகிற ஞானம் அவருக்குள் உண்டு. நல்லா கவனித்துக்கொள்ள வேண்டாம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஞானம் இருந்தது, பரிசுத்தத்தினால் உண்டான ஞானம் இருந்தது, தாழ்மையில் உண்டான ஞானம். யாரு தாழ்மை? எந்த மனுஷன் தன்னை தாழ்த்துறானோ அவனுக்குள்ள ஞானம் உண்டு. அந்த ஞானம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. எந்த அளவு பிறவிலே கர்ப்பத்தில் உருவாகும் பொழுதே தாழ்மையில் உருவானவர். தேவனால் பிரயோஜனப்படுத்தும் பொழுதும் தன்னை பாதம் வரைக்கும் தாழ்த்தினாராம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள், தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். நல்ல கவனிங்க. கால கழுவுற அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். கால கழுவுற அளவுக்கு தாழ்த்தினார். 12 இருந்து 15, அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆண்டவர் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி சீஷர்களுக்கு அதை கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாரு. உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்ப அந்த தாழ்மையாக எவ்வளவுக்கு நீ தாழ்த்துறியோ ஞானம் வரும். உன் இருதயத்துக்குள்ள மேட்டிமை வந்துட்டாலே ஞானம் ஒன்று விட்டு போயிடும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக தேவனாகிய கர்த்தர் ஒருவனுக்குள் வாசமாய் இருந்தால் அவனுக்கு தேவ ஞானம் இருக்கும் என்பதை நாம் வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் ஒருத்தன் கூட இருக்கிறாரா அவன் ஞானம் உள்ளவனா இருப்பான். நல்லா கவனிக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த ஞானம்
ஏன்னா அவரோடு கூட தேவன் இருக்கிறாரா. இயேசுவை சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறேன். அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. 16வது வசனம். நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை. நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். நல்ல கவனிங்க. இவரோடு கூட இருந்த ஞானர். ஏன்னா தேவன் சொல்லுகிறார், நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். அப்போ அவர் உனக்குள்ள வாசமாய் இருந்தா அந்த ஞானம் இருக்கும். ஞானமாகிய நான் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப பிதா இவருக்குள் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஞானம் இருக்கும். 14வது வசனம். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. நல்லா கவனிக்க வேண்டாம். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையது, நானே புத்தி. அந்த ஆலோசனை அவர் பலருக்கு கொடுத்தது வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதனாலதான் ஏசாயா 11:2 அவருக்கு ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் கொடுக்கிற ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். அவரோடு கூட இருக்கிறதுனால உண்டான ஞானம் அவருக்கு உண்டு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது 7வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயின் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேணாம். கர்த்தர் ஞானத்தை அருளுகிறார். ஞானம் தன்னால வந்துடாது, அது கர்த்தரால வருகிறது. அதனால ஞானமாகிய நான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தில் இருந்து, ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். இந்த வசனத்தின்படி இந்த ஞானம் துன்மார்க்கர்களுடைய சகல வலைகளில் இருந்து உங்களை காப்பாற்றும். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் எத்தனையோ காரியங்களில் சிக்க வைத்து பார்த்தாங்க, ஏன் முடியல? தேவன் அவரோடு கூட இருந்த ஞானம் அவருக்குள் இருந்தது. ஒருத்தனுக்குள்ள கர்த்தர் வாசமாய் இருக்கிறாரா, ஞானம் இருக்கா. தானியேலை பற்றி பெல்சாத்சாருடைய மனைவி சொல்லுவா. தானியேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். என்ன சொன்னா, உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது.
அதனால அவனுக்குள்ள ஞானம் இருந்ததுன்னு சொல்றா. தேவன் உனக்குள்ள இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளமே ஞானம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். உனக்குள்ள அவர் இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் ஞானம். அடுத்தபடியாக அவருக்குள் எப்படி ஞானங்கள் இருந்தது? ஏன்னா அவருடைய அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பு. அந்த அழைப்புக்கு ஏற்ற ஞானம் அவருக்குள்ள இருந்தாக வேண்டாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 46, 47. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாகவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். அங்க உட்கார்ந்து என்னத்தை கேட்கிறாரு? கதை கேட்டுட்டு இருக்காரா? வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. தாய்க்கு தெரியாத அங்க உட்கார்ந்து இருக்குது. போகல. ஏன் என்ன தேடினீங்க? நான் தேவனுக்கு அடுத்தவைகளை இழக்க வேண்டாம். தேவனுக்கு அடுத்தவைகள் சொல்லுகிறது. நல்லா கவனிக்க வேண்டாம். வசனத்தாக அவருக்குள்ள, அந்த வசனத்தின் மூலம் அவருக்குள்ள ஞானம் உண்டு. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14 முதல் 16 வரை. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். படிக்கலைய இவர் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் என்ன? பைபிளே கல்லாதவர்னு சொல்றாங்க. பைபிளே இல்லாம வசனம் வந்துகிட்டே இருக்கு அவர்கிட்ட இருந்து. ஆச்சரியப்படுகிறாங்க. இவர் கல்லாதவர் ஆச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போகல அவரு. அப்ப எப்படி வேத வசனத்தை அறிந்து வைத்திருக்கிறார்? அந்த வசனத்தின் மூலம் அவருக்கு அந்த ஞானம் உண்டு. வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. என்னை அனுப்பினவர் அப்படின்னா வசனத்தை வச்சுத்தான் பேசுவார் ஒழிய என் ஆண்டவர் வசனம் இல்லாம பேச மாட்டாரு. அப்ப அந்த வசனத்தை வச்சுதான் லூக்கா 4 மத்தேயு 4 பிசாசை ஜெயித்தாரு. எழுதியிருக்கிறதே. அப்போ வசனத்தை எந்த அளவு அறிந்து வைத்திருந்தார். ஆனால் வசனத்தை வைத்தது எழுப்பார். அப்போ இந்த வேத வசனத்தின் மூலமாக சிறு பிராயத்தில் இருந்தே ஞானம் இருக்கான். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது தீமோத்தேயுக்கு சொல்கிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்கதாக வேத வசனங்களை அவனும் சிறு வயதிலிருந்தே அறிந்தவனா. அப்ப இயேசு கிறிஸ்து சிறு வயதிலிருந்தே அந்த வசனத்தை அறிகிறார். தேவனுடைய ஆலயத்தில் போய் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு ஆலயம் சொல்றது உன்னை பரலோகத்துக்கு வழிநடத்தக்கூடிய ஆலயமாக இருக்க வேண்டும். உன் ஆலயம் சொல்லுகிறது, அங்க கொடுக்கப்படுகிற உபதேசம் சொல்றது நீங்க பரலோக ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அது உன்னை பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு போய் விட்டுரும்.
அப்போ அந்த வசனத்தில் மறைந்து கிடக்கிற ஞானம் என்ன? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. வசனத்தின் மூலமாக தான் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில தேறி வர முடியும். எந்த நற்கிரியிலும் செய்ய தகுதியுள்ளவனாக முடியும். அந்த வசனம் தான் உன்னை கடிந்து கொள்ளும். நீ செய்கிற தவறை சொல்லிக் கொடுக்கும். அது சீர்திருத்தும், நீதியை படிப்பிக்கும். அப்போ வசனத்தின் மூலமாக எவ்வளவோ காரியங்களை அறிந்து நம்ம ஞானமுள்ளவனாக முடியும். சங்கீதக்காரன் அவன் எப்படி இந்த வசனத்தின் மூலம் ஞானவான ஆனான்னு சொல்லி அவன் எழுதியிருக்கிறான். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 97வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போ. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். உடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அதே ஞானம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. சத்துருக்களினுடைய என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், என்னுடைய என்ன தவறு கண்டுபிடிக்கலாம், அதற்கேற்ற பதில ஞானம் சொல்லிக் கொடுக்கும். அதற்கேற்ற பதில ஞானம் சொல்லிக் கொடுக்கும். அதனால சத்துருக்களில் என்னை ஞானம் உள்ளவனாக வாசிப்போம். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். அந்த அளவுக்கு வசனத்தை அறிந்திருக்கிறான். வாசிப்போம். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாக வசனம் மாத்துகிறது. வாசிப்போம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். வசனம்தான் உன்னை பரிசுத்தமாய் மாற்றும். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தெய்வ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? மறுபடியும் பிறக்கிற அனுபவம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரே, யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில், ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னாரே. அப்போ இந்த வசனம் உன்னை மறுபடியும் பிறக்க வைக்கிறது என்ன? உன்னை ரட்சிக்கப்பட வைக்கிறது என்ற அர்த்தம். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களானதற்கு நாமை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சத்திய வசனத்தினாலே நம்மளை ஜெனிப்பித்தார்னா பிறக்கும்படி செய்தார். நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ ஒரு வசனம் ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறது. மறுபடியும் ஜெனிப்பிக்கிறதுன்னு சொன்னாலே நீ மறுபடியும் பிறக்கிறது. நல்லாக தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம்
5வது அதிகாரம் 39வது வசனத்திலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதனால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அதுதான். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு உங்களை அறிய வைக்கிறதே அந்த வசனம் தான். அந்த வசனத்தின் மூலமாகத்தான் ரட்சிப்பே உண்டாகிறது. தேவனாகிய கர்த்தர் பிலிப்பை எத்தியோப்பியா மந்திரிட்டு அனுப்பி விடுகிறார். அங்கே போனால் அவன் ரதத்தில் உட்காந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக்கிட்டு இருக்கிறான். என்ன வாசிக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. இவன் போய், நீ வாசிக்கிறதுனுடைய கருத்து உனக்கு தெரியுமாப்பா? ஒருத்தன் சொல்லி கொடுக்காட்டா எனக்கு எப்படி தெரியுங்கிறான். பிலிப்பு அந்த வேத வசனத்தினுடைய விளக்கத்தை சொல்லி கொடுக்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 35வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். வாசிப்போம். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். நல்லா கவனிக்க வேண்டாம். ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறான். வசனத்தை வச்சுதான் பேசுறான். அந்த வசனம் இவனை ரட்சிக்கப்படக்கூடிய வழியில கொண்டு வருகிறது. இந்த தண்ணி இருக்குதே, நான் ஞானஸ்நானம் எடுக்கலாமா? உடனே வாசிப்போம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். நல்ல கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசிக்கிறான். 53வது அதிகாரத்தை வாசிக்கிறான். விளக்கம் தெரியல. அந்த வசனத்தை வச்சு பேசி ஞானஸ்நானம் எடுத்துட்டானே, இதுக்கு பேரு தான் மறுபடியும் பிறக்கிறது. இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இவன் இப்பொழுது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவன். நீ ஞானஸ்நானம் எடுத்து எந்திரிக்கும் பொழுதே உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துருவார். அப்போ அவன் அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள கொண்டு வந்ததே வசனம்தான். அழிந்து போகிற வித்தினால் அல்ல, அழியாததும் ஜீவனுக்கு ஏதுவுமான ஜீவ வசனமாகிய அந்த வசனத்தின் மூலமாக பிறக்கக்கூடிய அந்த பிறப்பு தான் மறுபடியும் பிறக்கிறது. அதில் தான் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்போ இந்த ஞானமும் இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டு. அந்த ஞானம் அவருக்குள் இருந்தபடினாலதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் இருந்து, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஏன் இயேசு ஞானஸ்நானம் எடுத்தாரு? நல்லா கவனிங்க. இங்க வாசித்து பார்த்தோம். ஒருத்தர் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்காட்டா அங்க போக முடியாது. இயேசுதான் சொன்னாரு. அப்ப அவரு பிறந்து ஆக வேண்டும்.
இவன் ஜலத்தினாலேயும் ஞானஸ்நானம் எடுக்க. அவர் பிரசங்கம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அதை செயல்படுத்தியும் காண்பிக்கிறாரு. அந்த ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறதே ஒரு ஞானம். அது பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஞானம். மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். ஞானஸ்நானங்கிறது நீதியை நிறைவேற்றுகிறது. அந்த நீதியை நிறைவேற்றணுங்கிற ஞானத்தை கொடுக்கக்கூடியது அவருக்குள் இருந்த ஞானம். அப்ப அந்த அழைப்புல பாவிகளை ரட்சிக்கப்பட வைக்கணும்னா இந்த ஞானம்லாம் அவருக்குள்ளே இருக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ள அல்லது மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள வேத வசனத்தின் மூலமாக என்று வாசித்தான். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியில சீசர்கள் நிரப்பப்படுறாங்க. அங்க ஒரு கூட்டம் இவங்க மதுபானத்தில் நிறைந்திருக்கிறாங்கன்னு சொல்லி பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்க மத்தியில பேதுரு எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் பேச ஆரம்பிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இந்த பரிசுத்த ஆவியினுடைய காரியத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகங்களை குறித்தும் சங்கீத புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை எழுதியிருக்கிற வசனங்களை எல்லாவற்றையும் குறித்தும் வேத வசனத்தில் இருந்து எடுத்து அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு இருதயம் குத்தப்படுகிறது என்று அப்போஸ்தலர் 2:37 எழுதப்பட்டிருக்கிறது. குத்தப்பட்டு அவங்க கேட்கிறாங்க, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 2:38 மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுங்கிறான். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எப்படி 3000 பேர் வந்தான்? அந்த வசனங்கள் அத்தனை இங்க வாசிங்க. வேத வசனத்தை வச்சு தாங்க பேசியிருப்பான். அந்த வசனம் 3000 பேரை மறுபடியும் பிறக்க வைத்தது. 3000 பேரை ரட்சிப்புக்குள் வழி நடத்தியது. 3000 பேருக்கு பரலோக ஞானத்தை அந்த வசனம் கொடுத்தது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு வசனத்தின் மூலம் தேவ ஞானத்தை கத்தர் கொடுக்கிறார். அடுத்தபடியாக அவர் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்து கொண்டிருக்கிறார். மார்க் 1:35 அதிகாலையில் போய் ஜெபிக்கிறார். மத்தேயு 14:23 சாயந்தரம் போய் ஜெபிக்கிறார். லூக்கா 6:12 ராத்திரி முழுவதும் போய் ஜெபிக்கிறார். லூக்கா 5:16 வனாந்திரமான ஒரு இடத்துல தனியா போய் ஜெபிக்கிறார். லூக்கா 9:18 சீஷர்களோடு கூட போய் ஜெபிக்கிறார். லூக்கா 9:28 பேதுரு யாக்கோபு யோவானோடு கூட போய் மலையில போய் ஜெபிக்கும் பொழுது மறுரூபமாக்கப்படுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தில் சிலுவையிலே ஜெபிக்கிறார். அப்ப அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபம். அந்த ஜெபத்தில் அவர் எப்படி பிதாட்ட கற்றுக்கொள்கிறாரா?
மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினாரா? ஏன் அந்த ஜெபத்தை செய்தார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். கல்விமானின் நாவை. காலையில் போய் ஜெபிக்கும் பொழுது நீதிமொழி 8:17 அதிகாலையில் என்னை தேடுகிறோம் என்னை கண்டடைவாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். அழைப்பிற்கேற்ற ஞானம். பாவிகளை ரட்சிக்க வந்தார்னு சொன்னா பிசாசு அவளை ஈஸியா விட்டுற மாட்டான். எதில் இவரை குற்றம் கண்டுபிடிக்கலாம், எதில் இதை குற்றம் கண்டுபிடிக்கலாம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டார். நல்ல கவனிங்க. தேவன் கொடுத்த ஞானம் எப்படிங்கிறத கவனிக்கணும். எதுக்காக வந்து சொல்றாங்கிறதையும் கவனிக்கணும். வாசிப்போம். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்தி கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். நீர் என்ன சொல்லுகிறீர்? நீர் என்ன சொல்லுகிறீர்? ஏன் கேட்டானுங்க? வாசிப்போம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும்படி. அப்போ பிதா இதுக்கு என்ன பதில் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாரு. அதுக்கு தான் தேவ சமூகத்துக்குள்ள போகிறது. ஏன் ஜெபத்துல சொல்லி கொடுக்கிறாரு? அவரை குற்றப்படுத்துறதுக்கு நிற்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 7வது வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி, உங்களில் பாவம் இல்லாதவன், உங்களில் பாவம் இல்லாதவன். நல்லா கவனிக்க வேண்டும். அவர் அங்க என்ன எழுதினா நம்ம யாருக்கும் தெரியாது. வாசிப்போம். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, ஏன் குற்றம் சுமத்தினவனுங்க யோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். குற்றம் சுமத்தினவனுங்க கல்லெறிகிறதுக்கு நீ கல்லை தூக்கிட்டீனா நீ எங்க தப்பு செஞ்சங்கிறத சொல்லி கொடுத்துருவாரு. நீ அதுக்கு தகுதியா? நீ அதுக்கு தகுதியா? அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் ஜபத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவார். அவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது.
ஐயா உன்னை அழைச்சிட்டாரா, என்ன அழைப்பில் அழைச்சிருக்கிறாரோ அந்த ஞானத்தை கொடுப்பாரு. இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய அழைப்பிற்கேற்ற ஞானம் அங்க ஒர்க் ஆகுது. வாசிப்போம். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய் விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா? வாசிப்போம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். என்ன சொல்லி விட்டாரு? இனிமே பாவம் செய்யாத. இனிமே பாவம் செய்யாத. அது ஞானம், அவருடைய அழைப்பு. அவர் பாவியை ரட்சிக்க தான் வந்தாரு, பாவியை தள்ளி விடுறதுக்கு வரல. தள்ளி விடுறதுக்கு வந்தாரு, அவர் ரட்சிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. நீ செய்தது பாவம் தாமா, இனிமே பாவம் செய்யாத, இனிமே பாவம் செய்யாத, போ. அவ சாகும் வரைக்கும் அந்த பாவம் செய்ய மாட்டா. அவளை ரட்சிக்கப்பட வைக்கதான் என் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு. நல்லா கவனிக்க வேண்டாம். எதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்? அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை தேவன் அவருக்கு கொடுக்கிறாரு. எப்படியெல்லாம் ஞானத்தை பெற்றுக்கொண்டு இயேசு வந்தார் என்கிறத பார்த்தோம். இப்போ அந்த அழைப்புக்கு ஏற்ற ஞானம் எப்படி அவருக்குள்ள செயல்படுகிறது? நல்லா தெரிய வேண்டும். அப்ப ஆண்டவர் கொண்டு வந்த நோக்கம், தேவன் அவரை அனுப்பிய நோக்கம், இந்த விபச்சாரி காரியத்தில் நிறைவேறியது. யாரையும் அவர் ஆக்கினைக்குள் தீர்க்க வரவில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 54வது வசனத்தில் இருந்து, அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, நல்லா கவனிங்க, நீங்க என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். ரட்சிக்கிறதற்கே வந்தார். அவர் வந்த நோக்கம், அவர் வந்த பர்பஸ், அதற்கேற்ற ஞானத்தை கொடுப்பாரு. அழிக்கிறதுக்கல்ல, தள்ளுகிறதற்கல்ல, கல்லெறிகிறதற்கல்ல, பாவிய மனம் திரும்ப வைக்கிறதுக்கு தான் வந்தார். நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் அவருக்குள்ள எப்படி செயல்படுகிறத பார்த்துட்டு வர்றோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் அவர் எப்படி ஞானத்தை பெற்றுக்கொண்டார். இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது அவருடைய அழைப்புக்கு ஏற்ற ஞானம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து. அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சிணம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். அவரை பத்தி சொல்றாங்க. நீர் எப்படிப்பட்டவர் தானே, நீர் பரிசுத்தமானவர் தானே, நீ நீதி உள்ளவர் தானே, நீ சத்தியத்தை போதிக்கிறது தான். இதற்கு பதில் சொல்லும், இதற்கு பதில் சொல்லும்னு கேட்கிறாங்க. வாசிப்போம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். குற்றம் சுமத்த வந்தவர்கள் என்ன ஆனார்களாம்? வாசிப்போம். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாய் இருந்தார்கள். பேச முடியாம ஆயிட்டாங்களாம். பேச முடியாம, நல்லா கவனிக்க வேண்டும். அழைப்பிற்கேற்ற ஞானம், அந்த ஞானத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துகிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 33-34. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். யாருக்காக ஜெபம் பண்ணாரு? அவரை சிலுவையில் அடைஞ்சவங்களுக்காக. அவருடைய அழைப்பு கேட்ட ஞானம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களை பிரதான பாவி நான் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 1:15 எழுதியிருந்தாரு. பாவியை ரட்சிக்க தானே வந்தாரு. அவனை சிலுவையில் அரைஞ்சவங்களுக்காக, ஆண்டவரே இவர்களை மன்னி ஆண்டவரே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. நல்லா கவனிங்க, எப்படி அவருடைய அழைப்பு கேட்ட ஞானம் அவரிடத்தில் செயல்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39 43 வரை. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவர் இகழ்ந்தான். நல்லா கவனிங்க, சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது 2 கல்லல்ல ஒருத்தன் சொல்றான், நீ கிறிஸ்துவானா எங்களை ரட்சிக்குங்கிறான். வாசிப்போம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 2 கல்லல்ல ஒருத்தன் தூஷிக்கிறான், இன்னொருத்தன் மனம் திரும்புகிறான். இன்னொருத்தன் அவன் சிலுவையில் அறையப்படுறான்னா அவன் மரணத்துக்கு ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறான் அர்த்தம். அவன் மனம் திரும்புகிறான். அந்த ஆண்டவர் மரிக்கிறதற்கு முன்பாக
பிதாவினிடத்தில் தன்னுடைய ஆவியை கொடுக்கிறதுக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை அந்த சிலுவையில் நிறைவேற்றுறாரு. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி சிலுவையில் அரைஞ்சு அத்தனை பேருக்காகவும் அவரை தூஷித்தவனுக்காக துன்பப்படுத்தின ஜெபித்து விட்டு 2 கல்லன்ல ஒருத்தன் மனம் திரும்பின பொழுது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று அவனையும் பார்த்து சொல்லிவிட்டு 46வது வசனம், இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அடுத்த வசனம் 47. 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். சாட்சியோடு செத்தார். அதுக்குதான் ஞானம். எதுக்கு ஞானம்? உன்னை நீதிமான்கிறது நிரூபிக்கிறதுக்கு தான் ஞானம். அந்த ஞானத்தோடு கூட தான் என் ஆண்டவர் அவர் எப்படியெல்லாம் அவருக்கு ஞானத்தை தேவன் கொடுத்தாருங்கிறத பார்த்தீங்க. அந்த ஞானம் அவருடைய அழைப்பிற்கும் அந்த ஞானம் எப்படி பிரயோஜனப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்க. இயேசு கிறிஸ்துனுடைய அழைப்பும் அந்த அழைப்பு கேட்ட ஞானத்தையும் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட பேசி இருக்கிறார் ஐயா. அல்லேலூயா.